அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 21/6/2026 21 ஜூன் 2026 ராணி புத்தகத்துடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். சினிமா யாரையும் எப்படியும் மாற்றி விடுமா, சரிங்களா? இதுதான் டைட்டில், சரிங்களா? இதில் எத்தனாவது பக்கம் குறுக்கெழுத்து போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/6/2026 பக்கம் சரியாக ஞாபகம் இல்லை, பேஜ் இல்லை. இதில் ஐ திங்க் 27வது பக்கம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 40வது பக்கத்தில் இந்த குறுக்கெழுத்து போட்டி இருக்குது. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க, சரிங்களா? வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா? மூளைக்கு வேலை இங்கே உள்ள குறுக்கெழுத்து போட்டிக்கு, சரிங்களா? 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம், வாங்க. இடமிருந்து வலம் முதல் கேள்விங்க. 64 கட்டங்களுடன் ஆடும் விளையாட்டு. 64 கட்டங்கள். பிளாக்குக்கு ஒயிட் காயின் 16 காயின், ஒயிட்டுக்கு 16 காயின், மொத்தம் இதுவே 32 ஆச்சு. என்னது? செஸ், அதாவது சதுரங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 இடமிருந்து வலம், பதில் என்ன? சதுரங்கம். செஸ்ஸு தான், நம்ம சதுரங்கம் தான் எழுதுவோம் தமிழில், ஓகேங்களா? சதுரங்கம் வந்து 64 கட்டம் இருக்கும். 8 சிப்பாய்கள், 2 மந்திரிகள், 2 குதிரைகள், 2 யானைப்படை, ஒரு ராஜா, ஒரு ராணி. இதேமாரி பிளாக்கு, இதேமாரி ஒயிட்லேயும் இருக்கும், ஓகேங்க. 1 மேலேருந்து கீழே சேலை ஆன்சர். மாநிலத்தின் சட்டங்கள் இயற்றப்படும் இடம். மாநிலத்தில் சட்டங்களை இயற்றுறதுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டசபை, சட்டமன்றம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை எழுத்துனே? 7 எழுத்து, 3 ஆச்சு. சட்டமன்றம், ஓகேங்க. பதில் என்ன? சட்டமன்றம் எழுதியாச்சுங்க. சட்டமன்றம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் எதில் நடக்குன்னா ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டையில் சென்னையிலேருந்து நடக்குது, ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? கேல ஆன்சருக்கு. கரிகாலனால் கட்டப்பட்ட அணை. கரிகாலனால் கட்டப்பட்ட அணையை வந்து இன்னும் இருக்குதுங்க, 2ஆம் நூற்றாண்டில் கட்டின அணைங்க. என்னது? கல்லணை. பதில் என்ன? கல்லணை. 3 சுழி, இது 3 சுழி, 3 சுழி, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கரிகால சோழனால் கட்டப்பட்ட அணைங்க. வெறும் கல் களிமண்ணாக வச்சு கட்டி ஒரு 1900 வருஷம் தாண்டி நிற்குதுங்க. இதோட நீட்டம் பார்த்திங்கன்னா 1080 அடி, அகலம் 66 அடி, ஹைட்டு 18 அடி. சுமார் 13 லட்சம் ஏக்கர் தஞ்சாவூரில் உள்ள இடத்துக்கு நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் ஆகுதுங்க இந்த ஏரி, சரிங்களா? இவ்வளோ காலம் ஆகி கம்பீரமாக நிற்குதுங்க, 2ஆம் நூற்றாண்டுலேருந்து, ஓகேங்க. 3 இடமிருந்து வலம் என்ன? மணல் சார்ந்த இடமும். ஆக்சுவலாக 5 வகை நிலம் அடிச்சுப்போம். குறிஞ்சி காடு சார்ந்த இடமும், முல்லை மலை சார்ந்த இடமும், நெய்தல் கடல் சார்ந்த இடமும். இல்லைங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம் இருக்குது, வயல் சார்ந்த இடமும், நெய்தல் வந்து கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து டிசர்ட், மணல் சார்ந்த இடமும். என்னது? பாலைவனம்னு சொல்லுவீங்கள்ல, பாலை. 5வது வகை நிலம். 3 மேலேருந்து கீழே. புலி பதுங்குவது இதுக்காக தான். பாய்வதற்கு 5 எழுத்து தான் சொல்லியிருக்காங்க, இருக்குன்னு சொல்ல முடியாது. புலி பதுங்குவது பாய்ச்சலுக்காண்டின்னு சொல்லலாம். பாய்ச்சல் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 எழுத்தாயிரும், சரிங்களா? இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 6 இடமிருந்து வலம் என்ன? ஆசைக்கு என்ன சொல்லலாம் சொல்லுவீங்க? ஆவல், வேட்கை, இல்லைன்னா இங்கே நான் என்ன எழுதுனா இச்சை. முருகர்கிட்ட ஒரு பாட்டு, பச்சை மயில் வாகனே சிவ பாலசுப்ரமணி அழகா இச்சை வைத்தேன் உண்மையிலே அப்படின்னா அவர் மேலே ஆசை வைத்தேன் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்க. 4 ஒருவரின் பலனை பார்க்க உதவுவது.
ஒருவனுடைய பலன், அவன் எப்படி பிறந்தான், என்ன வளர்ந்தான், என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவனின் பலனை பார்க்கறதுக்கு அவனுடைய ஜாதகம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஜாதகம் ஜானால எழுதலாம், சானால எழுதிக்கோங்க. 4 இடமிருந்து வளம் என்ன? தலையில் சூடும் ஒரு வகை பூ, தலையில் சூடக்கூடிய ஒரு வகை பூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாக்கு இங்கே இல்லு இருக்குது. ஜாதி மல்லின்னு சொல்லலாம். மல்லிலே 200 வகை உண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே நான் ஜாதி மல்லி பேச்சு வழக்கில் எழுதையில் சில திருத்தங்கள் வந்துடுச்சு. ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து மாலைக்கும் ஜடையில் வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஜாதி மல்லியை வந்து நல்ல வாசனையான மல்லின்னு சொல்லுவோம். அதனால் இதுக்கு சந்தன மல்லின்னு இன்னொரு பேர் இருக்குது. மல்லிலே நிறைய வகை இருக்குங்க. குண்டு மல்லி இருக்குது, அடுக்கு மல்லி இருக்குது, இருவாச்சி இருக்குது, அதுக்கப்புறம் காட்டு மல்லி இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. அதில் இது ஒரு வகை ஜாதி மல்லி. இதுக்கு இன்னொரு பெயர் சந்தன மல்லி. ஓகேங்க. 5 வந்துருக்குங்க. ஜாதகம்னு எழுதுனால வந்துச்சுன்னா இடமிருந்து வளம். நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினம். நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னா என்னது? தவளை, ஃப்ராக். தவளையை வந்து என்னன்னு சொல்லலாம்னா மண்டுகம்னு சொல்லலாம், நுணல் அப்படின்னு சொல்லலாம். 7 இடமிருந்து வளம் என்ன? ஒரு ராசி. மேக்க வந்துக்குங்க, மகரம்னு சொல்லலாம். 10வது ராசியாக வரும்னு நினைக்கிறேன். 10வது ராசியாக வந்துடுச்சுன்னா உத்தராடம், திருவோணம், அவிட்டத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஓகேங்க. 8 இடமிருந்து வளம் என்ன? மதியம். மதிய நேரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? இல்லில் முடிஞ்சிருக்குங்க, 5 எழுத்து. நண்பகல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நண்பகல் அப்படின்னா மதியம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. அப்போது 8 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போமா? 4 அஞ்சுக்கு. சொர்க்கம் இதோட எதிர்ப்பதம். சொர்க்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? நரகம். நல்லது செஞ்சவங்கெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க, கெட்டது செஞ்சவங்கெல்லாம் நரகத்திற்கு போவார்கள். ஓகேங்க. 10 அக வாழ்க்கையை கூறும் 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல் அப்படின்னா நம்ம தமிழர்களுடைய வாழ்வை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் தான் 8 தொகை நூல்கள். நான் வரிசையாக சொல்கிறேன், அவங்களுக்காக எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்டிங் பண்ணுங்கள். 8 தொகை நூல்கள்னால் முதல்ல நச்சினை, கலித்தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு. இது எல்லாமே முதல்ல 5 என்ன சொல்லியிருக்கேன். இது எல்லாம் என்னது? தலைவன் தலைவியோடைய காதல் மற்றும் இல்லற வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள். நம்ம தமிழ் இதில் உள்ளது. ஓகேங்க. 2வது பதிச்சு 10 இல்லைன்னா என்னது? பதிச்சு 10 சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்? புறநானூறு. இது ரெண்டுமே என்னன்னு சொல்கிறது? மன்னர்களுடைய வீரம் மற்றும் கொடையை சொல்லக்கூடியது. கடைசியாக நான் அகநானூறுன்னு ஒன்று சொல்ல போகிறேன். என்ன பதில்? அகநானூறு. அகநானூறு அப்படின்னா எதுக்குன்னா பைபாடல்லேருந்து ஆரம்பிச்சு கடவுள் வாழ்க்கையில் இருந்து ஆரம்பிச்சு மக்களுடைய சமூக வாழ்க்கை முறையை எடுத்து சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா? இதுதான் நம்ம அக வாழ்க்கையை எடுத்துக்கும் 8 தொகை நூல்கள். 8 நூலையும் நான் சொல்லிட்டேன். 10 மேலேருந்து கீழே என்ன? மரங்கள் அடர்ந்த காடு. மரங்கள் அடர்ந்த காடை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? காடை வந்து வனம்னு சொல்லலாம். நம்ம குமுதம்ல பார்த்தோம் அடவியின் அரசன் அப்படின்னு பார்த்தோம். அடவினா காடு. ஓகேங்களா? 11 இடமிருந்து வளம் இருக்கான்னு பார்ப்போம். நகைச்சுவையாக பாடும் கவிஞர். நகைச்சுவையாக பாடும் கவிஞர் அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லலாம்னா விகட கவி அப்படின்னு சொல்லுவாங்க. நகைச்சுவையும் கொடுப்பாங்க, நையாண்டியும் பண்ணுவாங்க. ஆனால் அதில் சமூக அர்த்தங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஓகேங்களா? அவங்கள விகட கவின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தெனாலிராமன் அவர்களை சொல்லலாம். 12 நாக்கின் வேலை இது. கண்ணுனா பார்க்கும், மூக்குன்னா சுவாசிக்கும், நாக்குன்னா டேஸ்ட் பண்ணும், சுவை அறிய. சரிங்க. அப்போ 12 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? மலை ஊச்சு. மலையில் தோன்றக்கூடிய ஊச்சை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? சுனை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சுனை அப்படின்னா ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? மலையில் தோன்றக்கூடிய நீர்வீழ்ச்சி. 14 இடமிருந்து வலம் என்ன? கணவனுக்கு துணை. கணவனுக்கு எல்லா வகையிலையும் இணையாக இருக்கிறது என்னது? மனைவி. அன்னைக்கு தினமலரில் எனக்கு எழுதினதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. மனைவி. இதை 2 சுழி நெய் வந்துக்குதுங்க. துணைவி அப்படின்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா இங்கே 3 சுழி நெய் வரணும். சரிங்களா? அன்றைக்கி எனக்கு கமெண்ட்டில் கொடுத்தவங்க இந்த விஷயத்தை மாற்றி சொன்னதுக்கு நன்றி, கரெக்ட் பண்ணதுக்கு நன்றி. ஓகேங்க. 13 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? இது தெரியாமல் காலை விடக்கூடாது. எது தெரியாமல் காலை விடக்கூடாது? குளத்தில் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. இது எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து. எதுவும் பிரச்சனைக்குள்ளே இந்த பிரச்சனை இவ்வளோதான் போகும்னு தெரியாமல் நம்ம எதுலேயும் தலையை நுழைக்கக்கூடாது. ஓகேங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? குறுகிய கால சாகுபடி. குறுகிய கால சாகுபடியை என்னன்னு சொல்லுவீங்க? ட்ரூ வைன்னு இருக்குது. குறுகிய கால சாகுபடினா குறுவைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆக்சுவலாக நம்ம தமிழர்களில் உள்ள சாகுபடி வகைகளில் வரிசையாக சொன்னோம்னா குறுவை சாகுபடினா நம்ம ஜூன் ஜூலைலேருந்து ஷார்ட் டேர்மில் போடக்கூடியது. இதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னது? சம்பா சாகுபடி, அதாவது நெல் சாகுபடின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து தாளடி சாகுபடின்னு சொல்லுவோம். அடுத்து நவரை சாகுபடி. 4 சாகுபடி உண்டு. சரிங்களா? இது மட்டும் போதும். மற்றபடி நீர்ப்பாசன வசதியை வச்சு நம்ம சொன்னோம்னா மானாவாரி மழை அப்படின்னா மழைநீரை வச்சு பண்ணக்கூடிய சாகுபடி. நீர்ப்பாசன சாகுபடினா கிணறு போரை வச்சுட்டு பண்ணக்கூடிய சாகுபடி. இடைநிலை சாகுபடினா நஞ்சை சாகுபடி. இன்னொன்று தோட்டக்கலை சாகுபடிங்கிறதும் இருக்குது. அதாவது 4 நாளாக 2 வகையாக பிரிச்சுக்கலாம். இதுதான் இன்றைய பதில்கள். சரிங்களா? இது இன்றைய இந்த வாரத்துக்குரிய என்னத்துக்குள்ள ராணி புக்குக்குள்ளே மூளைக்கு வேலை. தப்பாக எதுவும் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.